Hi students, good morning. Welcome to science class. நம்ம ஏற்கனவே plant physiology lesson முடிச்சாச்சு. அந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சரும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் கிளாஸ் ஒர்க் எழுத சொல்லி. நான் ஒரு சில பேர் தான் எழுதி சப்மிட் பண்ணியிருந்தீங்க, மற்றவங்களும் கிளாஸ் ஒர்க் எழுதிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பிளான்ட் டிஷ்யூஸில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன் டுடேஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் நாளடைவில் பெர்மனன்ட் டிஷ்யூஸாக டெவலப் ஆகுது. இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே மெச்சூர்ட் செல்ஸ். தே டோன்ட் ஹாவ் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. அதாவது இந்த செல்கள் வந்து செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி நிகழ்த்துறது கிடையாது. பெர்மனன்ட் டிஷ்யூஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் டிஷ்யூ அண்ட் another ஒன் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். டிஷ்யூ அதாவது பல செல்கள் ஒன்று சேர்ந்து டிஷ்யூவை உருவாக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ சிம்பிள் டிஷ்யூனா என்ன அப்படின்னா, அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய செல்கள் மட்டுமே சேர்ந்து உருவாக்கக்கூடிய டிஷ்யூ தான் சிம்பிள் டிஷ்யூ. எக்ஸாம்பிள் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா. பேரன்கைமா. Parenchyma are simple permanent tissues composed of living cells. இந்த parenchyma டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே லிவிங் செல்ஸ். அதனுடைய செல் வால் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதனுடைய ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா ஓவல், ரவுண்ட் ஆர் பாலிகோனல், அருங்கோண வடிவத்திலலாம் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த செல்களுக்கு இடையில் செல் இடைவெளியும் இருக்குது. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அதாவது நீர்நிலை தாவரங்களில் உள்ள பரன்கைமா டிஷ்யூஸ் செல்கள் இன்டர்செல்லுலர் ஏர் ஸ்பேசஸை பெற்று காணப்படுது. ஸோ அதனால் அதை நம்ம ஏரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பேரன்கைமா டிஷ்யூ குளோரோஃபில் பிக்மெண்ட்டை பெற்று இருந்துச்சுன்னா அதை நம்ம குளோரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் பேரன்கைமா, திஸ் இஸ் ஏரன்கைமா அண்ட் திஸ் இஸ் குளோரன்கைமா. நெக்ஸ்ட் நம்ம பேரன்கைமா டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Parenchyma may store water in many succulent and xerophytic plants. அதாவது நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், இறைச்சி போன்றவற்றில் இருக்கக்கூடிய பேரன்கைமா டிஷ்யூஸ். அப்புறம் ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அதாவது வறள்நில தாவரங்களான அந்த கேக்டஸ் போன்ற பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பேரன்கைமா டிஷ்யூஸ் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் மெட்டீரியல்ஸும் இந்த பேரன்கைமா டிஷ்யூ ஸ்டோர் பண்ணி வைக்குது. மேலும் அப்சார்ப்ஷன் அதாவது உறிஞ்சுதல், பயான்சி மிதத்தல் அண்ட் செக்ரீஷன் அதாவது சில சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுற செயலையும் இந்த பேரன்கைமா டிஷ்யூ செய்யுது. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேரன்கைமா டிஷ்யூஸ். இந்த டூ யூ நோவில் சொல்லியிருக்காங்க, அதாவது இன் பொட்டேட்டோ பேரன்கைமா வேக்யூல்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஸ்டார்ச். இன் ஆப்பிள் பேரன்கைமா ஸ்டோர்ஸ் சுகர். அதாவது பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய பேரன்கைமா வந்து ஸ்டார்ச்சையும், ஆப்பிளில் இருக்கக்கூடிய பேரன்கைமா வந்து சுகரையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிம்பிள் டிஷ்யூ கோலன்கைமா. கோலன்கைமா ஆல்சோ லிவிங் டிஷ்யூ. இது அந்த தாவரத்தோடைய மேல் தோலுக்கு கீழ்ப்பகுதிகளில் இந்த கோலன்கைமா டிஷ்யூ காணப்படுது. இதனோட செல்ஸோட ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா நீள்வட்டமாகவோ இல்லை சாய்ந்த செவ்வக வடிவத்திலையோ அல்லது குறுகலான முனைகள் கொண்ட செல்களாகவோ காணப்படுது. இதனோட செல்வால் வந்து அதனோட திக்னஸ் வந்து அனீவனாக இருக்கும். அதாவது அதனோட திக்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதனோட செல்வாலில் வந்து லிக்னைன் வந்து இருக்கிறதில்ல. லிக்னைன்றது என்னன்னா, லிக்னைன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் பாலிமர். அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் பாலிசாக்கரைட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம லிக்னின் சொல்கிறோம். இது வந்து அந்த செல்வாலில் இருக்காது. கோலன்கைமா ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோயிங் ஆர்கன்ஸ். அதாவது இந்த கோலன்கைமா வந்து இந்த பிளான்ட்டோட ஆர்கன்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ அந்த லீஃப், ஃப்ளார், ஸ்டெம் இதெல்லாம் வந்து அந்த பிளான்ட்டோட ஆர்கன்ஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துலலாம் அந்த கோலன்கைமா டிஷ்யூ இருந்துக்கிட்டு அந்த ஆர்கனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது அந்த இலை காம்புகள், பூவோட காம்பு, இந்த பகுதிகளெல்லாம் இந்த கோலன்கைமா டிஷ்யூ இருந்து அந்த ஆர்கனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. திஸ் இஸ் கோலன்கைமா டிஷ்யூ.
லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிம்பிள் டிஷ்யூ ஸ்க்ளீரன்கைமா. Sclerenchyma consists of thick-walled cells which are often lignified. இந்த செல்ஸோட செல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் லிக்னைன் வந்து இருக்கும். Sclerenchyma cells are dead and do not possess living protoplast at maturity. அதாவது மெச்சூர்டு அந்த Sclerenchyma cells are dead cells. Sclerenchyma cells are grouped into fibers and sclerites. அதாவது Sclerenchyma செல்ஸில் 2 types இருக்குது. அதாவது ஃபைபர்ஸ், ஸ்க்ளீரைட்ஸ், நார்ச்செல்கள், கல்செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Fibers are elongated sclerenchymatous cells usually with pointed ends. அதாவது இந்த ஃபைபர்ஸ் வந்து நீள்வட்ட வடிவில் குறுகலான முனைகள் கொண்ட செல்களாக காணப்படுது. Their walls are lignified. அதோட செல் வாலில் லிக்னைன் இருக்கும். Fibers are abundantly found in many plants. இந்த நார்ச்செல்கள் வந்து நிறைய பிளான்ட்ஸில் காணப்படுது. The average length of fiber is 1 to 3 millimeter. ஃபைபர்ஸோட ஆவரேஜ் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 millimeter அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பிளான்ட்ஸ் லைக் லினம் யுசிட்டாட்டிசிமம், அதாவது ஃப்ளாஸ்க், தமிழில் ஆலிச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கேனாபிஸ் செட்டைவா, ஹெம்ப், சணல் ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கார்கோரஸ் கேப்சுலாரிஸ், ஜூட், அது வந்து வெள்ளை சணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ஸோட ஃபைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லாங்காகவே இருக்கும். அதாவது அதனுடைய லென்த் பார்த்திங்கன்னா 20 மில்லிமீட்டர்லேருந்து 550 மில்லிமீட்டர் அளவுக்கு கூட இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ளீரைட்ஸ். Sclerites are widely distributed in plant body. இந்த ஸ்க்ளீரைட்ஸ் வந்து பிளான்ட்டோட பல பகுதிகளில் பல பகுதிகளில் பரவி காணப்படுது. They are usually broad. அதாவது இந்த செல்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். May occur in single or in groups. இந்த செல்கள் வந்து சிங்கிளாவோ அல்லது குரூப்ஸாவோ காணப்படுது. Sclerites are isodiametric with lignified walls. Isodiametric, அதாவது roughly spherical in shape or not a proper sphere தான் நம்ம isodiametric அப்படின்னு சொல்கிறோம். இதனோட செல் வாலில் லிக்னைன் இருக்கும். Pits are prominent and seen along the walls. அந்த செல் வாலில் காணப்படக்கூடிய அந்த குழிகள் வந்து அந்த செல்லுக்கு ரொம்ப முக்கியமானது. Lumen is filled with wall materials. அந்த உட்குழல் பகுதிகளில் இந்த வால் மெட்டீரியல்ஸான லிக்னைன் நிறைந்து காணப்படுது. Sclerites are also common in fruits and seeds. Fruits, seeds இதெல்லாம் வந்து ஸ்க்ளீரைட்ஸ் வந்து காமனாக காணப்படுது. இப்போது நீங்கள் இந்த பேரிக்காய்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அதனோட அந்த சென்ட்ரல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ளீரைட்ஸ் தான். இதுதான் ஃபைபர்ஸ், இது ஸ்க்ளீரைட்ஸ். இது வரைக்கும் நம்ம சிம்பிள் டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் டிஷ்யூவோட டெஃபினேஷனை எழுதிட்டு அதில் பேரன்கைமாவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எழுதினா போதும். இந்த டயக்ராம்லாம் நீங்கள் போட தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.